ஷிஃப்டட் இன்சிடென்ட். இது ஒன் ஆஃப் த வரலாற்றில் ரத்தக்கரை படிந்த ஒரு விஷயம். எந்த ஒரு தப்பும் செய்யாத அப்பாவி குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாமே அங்க கொன்று ஒழிக்கப்பட்டார்கள் இந்த வெள்ளை பேய்களால். ஸோ இது ஒண்ணு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பஃபலோ மாசக்கர்னு ஒன்று. பஃபலோ மாசக்கர் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது வந்து என்னன்னா, இந்த லக்கோட்டா மக்களுடைய உணவாக இருக்கிறது எருமைகள் தானே, காட்டு எருமைகள் தானே, பஃபலோஸ், அது இந்த பைசன்ஸ். அப்ப இவங்க கூட சண்டை போட முடியல. அது ஏன் முடியலங்கிறதையும் நான் சொல்றேன். அப்ப இவங்களோட சண்டை போட முடியல அப்படின்னு இவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப இவங்கள ஸ்ட்ராங்கா இருக்கிறத உடைக்கணும் அப்படின்னா இவங்களோட உணவா இது இருக்கு இந்த பஃபலோஸ். இதை சாப்பிட்டு தானே அவங்க சண்டை போடுறாங்க. இதுல எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டா, இதுகளை அழிச்சிட்டா இவங்களுக்கு உணவே இருக்காதுல்ல. ஸ்டார்வேஷன் வந்து வேற வழி இல்லாம நமக்கு சரண்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த பைசன்களை சும்மா வேட்டையாடுறாங்க. சாப்பாட்டுக்கோ இதுக்கோ எல்லாம் கிடையாது. அதை வேட்டையாடி சாப்பிட்ட பரவாயில்ல, அப்படியே சும்மா போற போக்குல எல்லாத்தையும் சுட்டு 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 கொள்றது, குதிரையில போறது, சுடுறது சுடுறது கொள்றது, இப்படியே தொடர்ச்சியா அந்த வெள்ளைக்காரங்க சுட்டு 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 எல்லா பஃபலோஸையும் கொள்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னங்க அவ்வளவுதான், அப்படியே அதோட இனப்பெருக்கம் குறைய ஆரம்பிச்சு பஃபலோஸோட எண்ணிக்கை வந்து நியர் டு எக்ஸ்டென்ஷனுக்கு பைசன்ஸை தள்ளிட்டாங்க. அப்ப மக்களுக்கு வந்து அங்க வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பஃபலோஸ் இல்லாதனால லக்கோட்டா மக்கள் வந்து பெரிய அளவு ஸ்டார்வேஷன்ல போயிட்டு அப்படியே உயிர் பலியாகுது. அப்புறம் வந்து சரண்டர் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. இதெல்லாம் லக்கோட்டா மக்களை ஒடுக்கிறதுக்கு இவங்க பண்ணாங்க. ஏன் லக்கோட்டாவுக்கு மேல இவங்களுக்கு இவ்வளவு வெறி? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹாலிவுட் படங்களை லக்கோட்டா மக்களை தான் காட்டுவாங்க. செவ்விந்தியர்களாவே லக்கோட்டா தான். நம்ம இங்க கூட நம்ம தமிழ்ல